வணக்கம். செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் சூரியன், புதன், குரு, சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி, சந்திரன். இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லக்னத்திலிருந்து 7 அல்லது 8 செவ்வாய் இருந்தால் மாங்கல்ய தோஷம் இருக்குமா? திருமணம் செய்ய ஏற்றத்தக்கதா அல்ல என்று சிலர் சொல்லுகிறார்கள். ஏதேனும் தீர்வு உண்டா? இதற்கு ஏதாவது பரிகாரம் உண்டா? அது ஒன்றும் பெரிய தோஷம்லாம் இல்லை சார். 7 செவ்வாய் 8 செவ்வாயெல்லாம் கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரியே 2 பேருக்கும் இருக்கணும், இருந்தால் நல்லது. 2 பேருக்கும் 7 அல்லது 8 செவ்வாய் இருந்தால் திருமணம் செய்யலாம், எந்த பாதிப்பும் ஏற்படாது. செவ்வாயை பற்றி நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீ முத்துசுவாமி தீட்சிதர் இயற்றியுள்ள அங்காரகமாசிரயாமி என்னும் சுரட்டி ராக பாடலை கேட்க வேண்டும். சுரட்டி ராகத்தில் அங்காரகமாசிரயாமி என்னும் நவக்கிரக கிருதி இருக்கிறது. நவக்கிரக கிருதி, நவக்கிரகங்கள் மீது பாடப்பட்ட பாடல். கிருத்தினா பாடல். அதிலே சுரட்டி ராகத்திலே அந்த செவ்வாயின் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைக்கும் பொழுது நல்ல களத்திரத்தை கொடுப்பவன், சுக்களத்திரம் என்று அதில் ஒரு பதத்தை போடுகிறார். நல்ல களத்திரத்தை கொடுப்பவன் செவ்வாய், எல்லா விதமான மங்களங்களையும் தருபவன் என்று செவ்வாயை பற்றி சொல்லுகிறார். அங்காரகமாசிரயாமி என்று அந்த பாடல் மிக அழகான பாடல். நீங்கள் நெட்டில் போய் கூட போட்டால் கேட்டால் வரும். அது முத்துசுவாமி தீட்சிதர் அங்காரகம் ஆசிரயாமி, ராகம் சுரட்டி, சங்பை அப்படின்னு போட்டு யாராவது ஒரு சங்கீத வித்வான் பேரை போடுங்க. இல்லை பொதுவாக போட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் பாடினது வரும். அதில் அதை போட்டு கேளுங்க. அதை ஃபுல்லாக திரும்ப திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கே அர்த்தம் புரியும். அவ்வளவு சிறப்பித்து சொல்லுகிறார் செவ்வாயின் பெருமைகளை பற்றி. நம்ம என்னடான்னா இன்னும் செவ்வாய் தோஷம்னு அதிலே இருக்கும். அதை விட்டு தாண்டி வரமாட்டேங்கிறோம். எவ்வளவு ஆதாரங்களை நான் கொடுக்கிறேன். பெரிய பெரிய மகான்கள்லாம் 200 வருஷத்துக்கு முன்னால் பாடின பாடலில் செவ்வாயுடைய சுபத்தன்மையை பற்றி எடுத்து சொல்லுகிறார். செவ்வாய் என்னென்ன நன்மை செய்யும் என்பதை பற்றி எல்லாம் எடுத்து சொல்லுகிறார். அதையெல்லாம் எடுத்து கோட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இல்லை சார் செவ்வாய் தோஷம் நாங்கள் பார்ப்போம் சார்னா உங்களெல்லாம் திருத்த முடியாதுன்னு விட்டுற வேண்டியதுதான். திருந்தாத உள்ளங்கள் மாதிரி தான் இப்போ கேட்குறாரு. 7 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷமான ஒன்றும் இல்லை. 7 செவ்வாய் இருந்தால் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கும், அவ்வளோதான். எங்கள் மகள் பிறந்து 3 மாதங்கள் கழித்து துர்க்கை அம்மனுக்கு தத்தம் பண்ணி கொடுத்தோம். இப்போது அவளுக்கு 26 வயதாகிறது. திருமணம் செய்ய வேண்டும். செய்வதற்கு முன் சாமியிடம் திரும்ப வாங்கி கொள்ள வேண்டுமா? அதை எப்படி செய்வது? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 10 அடி தள்ளி வடமேற்கு திசையில் சிவன் கோவில் கோபுரம் உள்ளது. இதுபோல் இருக்கலாமா? இருக்கலாமே. அது 1 வருடம் கழித்து தான் கிரகப்பிரவேசம் நாங்கள் செய்து 1 வருடம் கழித்து தான் 1 வருடம் முடிந்து தான் திருமணம் வைக்கலாமா? என்ன புரியல. கிரகப்பிரவேசத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவிலுடைய கோபுரம் இருக்குது. இல்லை 3 மாதம் 6 மாதம் கழித்து தான் வைக்க வேண்டுமா? கல்யாணத்தை டேட் வைக்கிறதுக்கும் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோவில் இருக்கிறதுக்கும் என்ன தொடர்புன்னு எனக்கு தெரியலை. 2வது, நீங்கள் குழந்தை பிறந்த உடனே அம்மனுக்கு, துர்க்கை அம்மனுக்கு தத்து கொடுத்துட்டீங்க. இப்போ மறுபடியும் அம்மன்ட்டேருந்து திரும்ப வாங்கி கல்யாணம் பண்ணமான்னு கேட்குறீங்க. அது அவசியம் இல்லை. 2வது, உங்கள் வீட்டுக்கு வடமேற்கிலே சிவன் கோயில் கோபுரம் இருக்கிறது என்பதற்கும் இந்த கேள்விக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கலா மயிலாடுதுறையிலேருந்து கேட்குறாங்க இந்த கேள்வி. கலா இப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு. கலா கலா சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் தப்பா ஒன்றும் இல்லை. உங்கள் மகளுக்கு கல்யாணம் பண்ணுங்க, ஜம்முன்னு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை என்று குருஹோரையிலே தங்கம் வாங்கலாமா? வாங்கக்கூடாது என்று சிலர் சொல்கிறார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வெள்ளிக்கிழமை குருஹோரை, வியாழக்கிழமை சுக்கிரஹோரை, இது எல்லாமே நல்லது தான். குருஹோரை, சுக்கிரஹோரை, புதஹோரை எப்போவுமே நல்லது, எந்த கிழமையில் வந்தாலும். அதே மாதிரி வியாழக்கிழமை என்று சுக்கிரஹோரையில் வெள்ளி வாங்கக்கூடாது என்கிறார்கள். அது சரியா? அதெல்லாம் தப்பு சார். எல்லா கிழமைகளிலும் வருகின்ற புதஹோரை, குருஹோரை, சுக்கிரஹோரை நன்மை செய்யும். ராகுகாலம் யமகண்டம் இல்லாத
புதஹோரை, குருஹோரை, சுக்கிரஹோரையில் தங்கம் வாங்கலாம், வெள்ளி வாங்கலாம். சார், அமாவாசை என்று குழந்தை பிறந்தால் அது நல்லதா? அமாவாசை என்று பிறக்கும் குழந்தையின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும்? நிறைய பேர் அமாவாசையில் பிறப்பு நிகழ்ந்தால் பயப்படுகிறார்கள். இது பயப்படக்கூடியதா சார்? எம்ஜிஆர், நம்ம எம்ஜி ராம்குமார், தென்காசி எம்ஜி ராம்குமார் கேட்குறார், அமாவாசை அன்னைக்கு குழந்தை பிறந்தா அது பயப்படக்கூடியதா, தவறா? அந்த குழந்தை எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஒரு சிலர் அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்க எல்லாம் திருடங்கம்பாங்க. அதெல்லாம் தப்பான கருத்து. அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காங்க. அமாவாசை அன்னைக்கு பெரிய மகான்களுக்கெல்லாம் ஜெயந்தி வருது. அவங்களெல்லாம் திருடன் லிஸ்ட்லேயே சேர்க்க முடியும். தவறான கருத்து அது. நம்பிக்கை, பொறுமை, நிதானம், இவை மூன்றும் நமக்கு இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையாகன்னு இந்த இடத்துல சகிப்புத்தன்மை அதிகமாக அப்படின்னு அர்த்தம். அதிக சகிப்புத்தன்மையுடன் நிதானமாக நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும். அவ்வாறு நல்ல குணம் கிடைப்பதற்கு நாம் யாரை வழிபட வேண்டும்? நிதானம், பொறுமை, நம்பிக்கை. நிதானம், பொறுமை, நம்பிக்கை, இந்த மூணும் மனதிலே இருப்பதற்கு யாரை வழிபட வேண்டும்? விநாயகர் வழிபாடு. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் என்று ஏற்படும். நண்பர்கள், உறவினர்கள் பலரையும் சந்தித்து அவர்களோடு கலகலப்பாக சிரித்து மகிழ்ந்து பேசி உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தொழிலில் வளர்ச்சி ஏற்படும். புதிதாக தொழில் துவங்கலாமா அல்லது இருக்கும் தொழிலை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்தலாமா என்பது பற்றியெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருப்பீர்கள். எனவே இது ஒரு மிக சிறப்பான நாள். திருமண வயதில் உள்ள மேஷராசியினருக்கெல்லாம் திருமணம் நிச்சயிக்கப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. வெகு விரைவிலேயே உங்களுடைய திருமணத்திற்கான நாள் குறிக்கப்படும். இந்த ஆடி மாதத்திலேயே திருமண பேச்சுவார்த்தை நடத்துவீர்கள். பெண் பார்க்க செல்வீர்கள். பெண் பிடித்துவிடும், பெண்ணுக்கும் ஆணை பிடித்துவிடும். எனவே இருவரும் திருமணம் செய்து கொள்வது என்ற தீர்மானத்திற்கு வந்து விடுவீர்கள். பெரியவர்கள் நாள் பார்த்து ஆவணியிலே நிச்சயதார்த்தம் செய்வார்கள். ஐப்பசி மாதத்திலே திருமணம் நடைபெறும். வெகு விரைவிலே ஏற்பாடுகள் எல்லாம் துவங்கப் போகின்றன. திருமணத்திற்கான நேரம் நெருங்கிவிட்டது மேஷராசிக்கு. அதற்கான நல்ல தகவல் வந்து சேரும் நாள் இன்றைய நாள். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் காட்டுவார்கள். மேல் படிப்பு படிப்பதிலே மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிப்பதற்கு தேவையான மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல மார்க் வாங்கி மேல் படிப்பு சுலபமாக அட்மிஷன் கிடைக்கும். கல்லூரியிலே சேர்வதற்கு தேவையான போதிய வசதி இப்பொழுது கையிலே இருக்கும். எனவே உயர்கல்வியை தொடர்வதற்கு ஏற்ற நேரம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார நிமித்தமான சிறிய பயணம் ஒரு சிலர் மேற்கொள்வார்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். லாபஸ்தானாதிபதி ராசியிலே இருக்கிறது. 2ஆம் இடத்திலே சூரியன், புதன், குரு ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடத்தில் குரு உச்சம். 2ஆம் இடமான கடகத்திலே குரு உச்சம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி புதனும் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. ராசி அதிபதி புதன் உச்சம் பெற்ற குருவோடு இணைந்திருப்பதால் 2ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கிறது. 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம். அது வலுப்பெற்றிருப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ நிலை உயரும். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். கடக ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கடக ராசியிலே உள்ள எழுத்தாளர்கள், பாடகர்கள், கவிஞர்கள், நடிகர்கள், இயல், இசை, நாடகம் போன்ற நுண்கலை பிரிவுகளிலே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் புதிதாக ஒப்பந்தத்திலே கையெழுத்தாகும். புதிய படம் கைக்கு வரும். ஓடிடி, சின்னத்திரை, பெரிய திரை போன்றவற்றிலே புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கு இன்றைய நாள் ஏற்ற நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு அதிக வளர்ச்சி ஏற்படும். அதிக புகழ் கிடைக்கும். எப்பொழுதோ நீங்கள் செய்த ஒரு ப்ராஜெக்ட் இப்போ திடீர்னு அதுக்கு ஒரு மவுஸ் வரும். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். அதனால் ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப பேசாதீங்க. பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும். செலவை கட்டுப்படுத்த வேண்டும். பணத்தை பத்திரப்படுத்த வேண்டும். வெளியிலே செல்லும் பொழுது அதிக பணம் எடுத்து செல்ல வேண்டாம். கார்டு இருந்தால் கூட வீட்டிலே வச்சுட்டு போனீங்க. வெளியில் ஏதாவது பார்த்தா உடனே ஸ்வைப் பண்ணிடுவீங்க.
அதனால் சிம்ம ராசி இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குது, ஜாகிரதையாக இருங்க. கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 11ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன், உச்சம் பெற்ற குரு, சூரியன் ஆகிய 3 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 11ஆம் இடத்திலே ராசியாதிபதி புதன் வலுவாக லாபஸ்தானம் பெற்றிருப்பதும் 4-7 குடைய குரு 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதும் மிகப்பெரிய நன்மைகள். எனவே இது ஒரு நல்ல நாள், அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி நடைபெறும். கையில் பணம் அதிகமாக இருக்கும், வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். அதுதான் இன்றைய தினத்தில் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய வரும், ஆனால் நிறைய செலவாயிடும். எவ்வளவுக்களோ அதிகமாக பணம் வருதோ அவ்வளோக்களோ அதிகமாக செலவுகளும் ஏற்படும். மண்ணை நம்பி தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். பொன் விளையும் பூமியாக உங்களுடைய வயல் இப்பொழுது இருக்கும். உங்கள் வயலும் வாழ்வும் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இந்த ஆண்டிற்கான விளைச்சல் அதிகமாக இருக்கும். உங்களுடைய நிலத்திலே நல்ல நீர்வளம் நிலவளம் இரண்டும் அதிகரித்து மகசூல் அதிகரிக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். திருமணமாகாத துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நடந்துவிடும். 7 குடைவன் 9ஆம் இடத்திலே இருப்பதால் இப்பொழுது திருமணத்திற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற துலா ராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் விரும்புவது போல், நீங்கள் எதிர்பார்ப்பது போல் ஒரு நல்ல இடம் வரும். அந்த ஜாதகம் பொருந்தும். உங்களுக்கும் அந்த குடும்பத்தை பிடிக்கும், அவர்களுக்கும் உங்களை பிடிக்கும். பேசுவார்கள், பேசி முடித்து விடுவார்கள். கல்யாணம் பேசி முடிக்கிற நேரம் வந்தாச்சு. ஆவணி பிறந்த உடனே ஒப்புத்தாம்பூலம் மாற்றிக்கலாம், இப்போ வெறும் பேசி வச்சுக்கலாம்னு சொல்லி உங்கள் வீட்டுக்கு அவங்க வருவாங்க, அவங்க வீட்டுக்கு நீங்கள் போவீங்க. கல்யாணத்திற்காக இருக்கின்ற பையனையும் பெண்ணையும் அழைத்து கொண்டு ஏதாவது கோவிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு மனதால் ஒரு உறுதி செய்து கொள்வது. கைப்பட எழுதாமல் மனசில் மானசீகமாக நான் உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று அந்த ஆண் சொல்ல, ஆமாம் நான் உங்களுக்குத்தான் மனைவி, நான் உங்களைத்தான் திருமணம் செய்து கொள்வேன், வேறு யாரையும் விரும்பேன், வேறு யாருக்கும் இந்த கழுத்து இடம் கொடுக்காது என்று அந்த பெண் சொல்வாள். இந்த நிகழ்வு இன்று நடைபெறும். எனவே இது ஒரு நல்ல நாள். திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9 குடைவன் 5ஆம் இடத்திலே, 5 குடைவன் 9ஆம் இடத்திலே. இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனா யோகம். சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன். 5-9 குடைய குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை இடமாற்றம் பெற்றிருக்கின்றன. குரு வீடு 5ஆம் வீடு, அதிலே சந்திரன் இருக்கிறது மீனம். சந்திரன் வீடு 9ஆம் வீடு, அதிலே குரு இருக்கிறது, உச்சம் பெற்று இருக்கிறது. இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்தாலும் அது நன்றாக நடக்கும். உங்களுக்கு எல்லாமே வெற்றி தான். முயற்சி செய்தால் வெற்றி. அது வியாபாரமாகட்டும், சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தையாகட்டும், பணம் கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், அல்லது குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது திருமணம் தொடர்பான விஷயங்களாக இருக்கட்டும். வீட்டை இன்னும் சற்று பெரிதாக கட்ட வேண்டும் என சில விருச்சிக ராசியினர் விரும்புவார்கள், இடம் போரல அப்படின்னு. அதற்கும் வழிபிறக்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 5 குடைவன் 7ஆம் இடத்திலே இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு செவ்வாய் உங்களை பார்த்து கொண்டிருப்பதால் இப்பொழுது அசையா சொத்து வாங்கும் வாய்ப்பு ஏற்படும். 7இல் செவ்வாய் இருப்பதால் வீடு வாங்கும் வேலை வந்துவிட்டது. வீடு வாங்கலாமா வேண்டாமா, அதற்கு புதிதாக கடன் வாங்கலாமா, ஹவுசிங் லோன் போகலாமா வேண்டாமா, பின்னால் நம்மால் பணம் திரும்ப கொடுக்க முடியுமா, இந்த வேலை நிரந்தரமாக இருக்குமா, ரீபேமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் வந்துடாதா, வீடு வாங்கித்தான் ஆக வேண்டுமா என்றெல்லாம் யோசனை செய்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது வீடு வாங்கலாம், வாங்குவீர்கள், வாங்கப் போகிறீர்கள் என்று 7இல் உள்ள செவ்வாய் சொல்லுகிறது. நான் சொல்ல, இந்த கிரகம் சொல்லுது. கண்டிப்பாக வாங்குவீங்க, நீங்கள் வாங்கலாம். பத்திரமாக அந்த கடனை திரும்ப செலுத்தி விடுவீர்கள். கடனை திரும்ப செலுத்தும் அளவிற்கு நிச்சயமாக உங்களுக்கு வருமானம் வரப்போகிறது, அதிக வருமானம் வரப்போகிறது. எனவே ஹவுசிங் லோன் ரீபேமெண்ட்ல எந்த பிரச்சனையும் வராது. நீங்க தைரியமா வாங்குங்க, வீடு வாங்குங்க. தெற்கு வாசல் நல்லா இருக்கும். யாரோ சொன்னாங்கன்ட்டு போய் மேற்கு வாசலில் போய் வாங்கிட போறீங்க. மேற்கு வாசல் உங்களுக்கு ஆகவே ஆகாது, அஸ்தமிச்சு போயிடும். தெற்கு வாசல் வாங்குங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தெற்கு தான் மெயின் என்ட்ரன்ஸ், சவுத் ஃபேசிங். அக்னி மூலையான தென்கிழக்கிலே கிச்சன் இருக்க வேண்டும், சமையலறை. தென்கிழக்கு கார்னரில் சமையலறை இருக்கணும். தெற்க பார்த்து வாசல் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கணும். வடகிழக்கிலும் தென்மேற்கிலும் நிறைய ஜன்னல் வைக்கணும்.
இப்போ புதுசாக வர ஃப்ளாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜன்னலே இல்லை, ஹாலை நீளமாக கட்டி விட்டாங்க. நிறைய ஜன்னல் இருக்கணும், காத்தோட்டம் இருக்கணும், நேச்சுரல் பிரீஸ் வரணும். இப்பொழுது அது போன்ற ஒரு வீட்டை தனுசு ராசி அன்பர்கள் வாங்க போகிறார்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் குரு புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. சூரியனை தவிர மற்ற 2 கிரகங்களும் நன்மை செய்கின்றவை, சுப கிரகங்கள். சுப கிரகங்களிலே மிக முக்கியமானவை குரு புதன். அவை 2ம் 7இல் அமர்ந்து கொண்டு ராசியை பார்ப்பதால் உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தொழில் நன்றாக இருக்கும், பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும், திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் அமைதி நிலவும். இவ்வளவு விஷயம் நடக்க போகுது. எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ஆனால் கடன் வாங்காமல் எப்படியாவது இந்த நாளை ஓட்ட வேண்டும். கடன் மட்டும் வாங்காதீங்க, பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு. வாங்கித்தான் ஆக வேண்டும் என்றால் வீட்டில் கல்யாணம்னா கடன் வாங்க வேண்டியிருக்கலாம். பெரிய இடத்துல போய் சம்பந்தம் பண்ணுறோம், அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நகை நட்டு போட்டால் தான் மரியாதையாக இருக்கும், அப்போ தான் கௌரவமாக இருக்கும், அப்போ தான் மதிப்பாங்கங்கிறதுக்காக வேண்டி சில பேர் நிறைய கொண்டு போய் தங்கத்தில் போடுவாங்க பணத்தை. தங்கம் விற்கிற விலைக்கு நல்ல வசதியாக இருக்கிறவங்களே தங்கம் வாங்கிறதுக்கு இப்போ திணறாங்க. மிடில் கிளாஸில் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க பாவம், வாய்க்கு சாம கேட்டுடுறாங்க. ரொம்ப வேணாம், ஒரு 250 பவுன் போடுங்க அப்படின்றாங்க. இவன் 250 பவுனா அப்படின்னு அங்கேயே மறைச்சு போய் உக்காண்டுருவார் பொண்ணோட அப்பா. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதை சமாளிக்க முடியும். அதற்காக கடன் வாங்கலாம். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமான தகவல். மீன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே சந்திரன் இருக்கிறது, அது ஒரு பெரிய யோகம். 5 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே. 1-5 குடைவர்கள் பரிவர்த்தனா யோகம். 1 குடைவன் 5இல், 5 குடைவன் 1இல். 5 குடைவன் யாரு? சந்திரன். அது ராசியிலேயே இருக்கு. ராசி அதிபதி யாரு? குரு. மீன ராசிக்கு அதிபதி குரு. அந்த குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது. 5 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 5இலே. இடமாற்றம், இதற்கு பெயர் பரிவர்த்தனா யோகம். அந்த யோகம் இன்றைய தினம் உங்களை ஒரு பெரிய விவிஐபியாக மாற்றும். நீங்க சாதாரண நபர் இல்லை, விவிஐபி, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். விவிஐபினா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். சில பேரை கிண்டல் பண்ணும்போது அவன் ஒரு விஐவிஐபி அப்படின்னு போனாங்க. அது என்னன்னா வெரி வெரி இடியாட்டிக் பர்சன் அர்த்தம். அப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். வெரி வெரி இடியாட்டிக் பர்சனுக்கும் விவிஐபி தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனுக்கும் விவிஐபி தான். அதில் நீங்கள் எந்த ரகம் என்று உங்களுக்கே தெரியும். எனவே இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை